பெரியவர்கள் சின்னவர்கள் தர்ஜனுடன் இணையும் நேரம். வணக்கம், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணிகா. இனிய உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது மாமிகளும் நாங்களும். இன்று 14/3/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 மாசி 30ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025. மூத்தோர் மாண்பு போற்றுவோம் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய திருக்குறள்: ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். இதனுடைய விளக்கம்: திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும். திரும்ப திரும்ப ஆய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்கு துயரத்தை உண்டாக்கிவிடும். இன்றைய பழமொழி: மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது மாமிக்களும் நாங்களும். உற்சாகமான வணக்கம் எல்லாரும். உற்சாகமான வணக்கம் தர்ஜினி. ஒரு நிமிஷத்துல இணைந்து கொள்றேன் தர்ஜினிங்க. நிச்சயமாக உற்சாகமா இணைஞ்சு கொள்ளலாம். எல்லோரும் உற்சாகமா இருப்பீங்கள். வாணி மாமியும் இணைந்து நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பார். அவருக்கு நன்றி கூறி, இன்று இளையவர்களை ஒரு ஆத்மியா மட்டும்தான் தெரிகிறார். விரைவாக 2 நிமிஷத்தோட செல்ல இருக்கிறோம். அப்ப 2 நிமிஷம் தமிழோட கேட்கறது நான் நினைக்கிறேன். நகுலை காணவில்லை. நேரம் பார்க்கறதுக்கு நேரம் பாக்குறீங்களா அல்லது நான் பார்க்கவா நகுல்? சரி, நானே பார்க்கிறேன். சரி, நன்றி நன்றி. அப்ப முதல்ல நாங்க ஆத்மிகாவை எடுத்துக்கொள்வோம். ஓடி வந்து இணைந்திருக்கிற பெரியவர்களுக்கு எல்லோரையும் உற்சாகமாய் அழைத்தபடி சந்தோஷமா இருக்கிறது. வாங்க. உங்களுக்கு 1 நிமிடம் தான் ஆத்மிகா. நாங்க தயாராகுவோமோ கலைக்கிறதுக்கு தர்ஜினி மாமியோட? சரி, மிக்க நன்றி ஆத்மிகா. உற்சாகமான வணக்கம் ஆத்மிகா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தர்ஜினி மாமி, உற்சாகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன்னு ஆத்மிகா. யார் இந்த 2 கீரை பிடி கட்டி விட்டது தலைமுடிக்கு? இது என்னுடைய அம்மா தான் கட்டி விட்டவா. உங்களுக்கு கட்ட தெரியாதோ? உண்டாத்தான் கட்ட தெரியும். சரி, பரவாயில்லை. மீண்டும் ஒரு ஆரம்பிப்போம். ஓம் இல்லை சொல்லக்கூடாது. சரி, முயற்சி செய்வோம் இன்னொரு முறை. உற்சாகமான வணக்கம் ஆத்மிகா. உற்சாகமான வணக்கம் தர்ஜினி மாமி. வணக்கம். இந்த கீரைப்பிடி என்ன மாமி சொல்றவா, அம்மா சொல்றவாவா? இதுல என்ன கீரைப்பிடி என்ன சொல்லி இருக்கிறாவா? சின்னதா சொல்றவாவே. உங்களுக்கு கட்ட தெரியுமா? சொல்ல மாட்டான். உங்களுக்கு கட்ட தெரியுமே இப்படி தலைமுடி தனியா இழுத்து? நான் இப்படி கட்ட மாட்டேன். சரி, ஆத்மிகாக்கு பிடிச்ச சாப்பாடு என்னவோ? தக்காளி சாதமும் அப்பமும். அப்பளமுமா? அப்பம். பால் அப்பமா அல்லது பால் விடாத இனிப்பில்லாத அப்பமா? பால் அப்பம். அம்மாக்கு சுட தெரியுமா அப்பம்? சுட தெரியும். ஆத்மிகா வளர்ந்தோன்னு அதை பழகி வைப்பீங்களா? பழகி நீங்களும் சுடுவீங்களா? நானும் அப்படி செய்வேன். ஆத்மிகாக்கு சமைக்கிறது பிடிக்குமா? சமைக்க பழகுங்கன்னு சொல்லி அடுத்த வாரம் நான் சமைக்க பழகுவேன். சரி, சிறப்பான வாழ்த்துக்கள் ஆத்மிகா. ஓடி பெண்ணித்திர கொண்டு வெற்றியால் சரியா வாழ்த்துக்கள். இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருப்பது யாரை நினைச்சு கொள்ள? நன்றி ஆத்மிகா. நாங்கள் தமிழ் ரெண்டி அடிச்சுக்கொள்வோம். உற்சாகமான வணக்கம் தமிழ் ரெண்டி. உற்சாகமான வணக்கம் தர்ஜினி சண்முகநாதன். என்று எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நிறைய நல்ல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தந்த நீங்கள். சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அப்ப கனவுல நாங்கள் எல்லாம் வருவோமோ? எத்தனையோ நாள் கனவு கண்டிருக்கிறேன். நீங்க ஆத்மிகாக்கு தானே முதலிடம் கொடுத்த. நீங்கள் பெரியவர்கள்ல ஒரு ஆளுக்கு முதலிடம்னா யாருக்கு தெரிவிக்கல? எனக்கு தானே தமிழ் ரெண்டி. மூவரும் முதலாவதுதான். சரி, உங்களுக்கு இப்படி யாராவது முதலிடம் இப்படி ஒரு பரீட்சையில போயிருக்கீங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு வேற ஒருவருக்கு போயிருக்குதா? நிறைய நானும் எடுத்திருக்கிறேன், மற்றவர்களும் எடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு வர வேண்டியது இன்னொரு ஆளுக்கு போயிட்டுது.
அப்படி கூற முடியாது. கூற முடியாது. ஆனா அப்படி போயிருந்தா கூட கவலைப்படுவீங்க. என்ன செய்யறது, சமாளிக்க வேண்டியதுதான். என்ன பாடத்துல நிறைய பரிசுகள் எடுக்கிற நீங்க சின்ன வயசுல? சங்கீதம் நன்றாக பாடுவேன், நடனம் இடையிடையே ஆடியிருக்கிறேன், சரி. நாடகங்கள் நடித்திருக்கிறேன். வசனங்கள் எழுதி இருக்கிறீங்களா? வசனங்களும் எழுதியா அல்லது எழுதின வரிகளுக்கு நடித்தீங்களா? வசனங்களும் எழுதி இங்கேயும் நாடகம் பழகி இருக்கிறேன். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க அந்த காலுக்கு அடிக்கிறேன்னு சொல்லுவீங்க, அப்படி அடி வேண்டி இருக்கிறீங்களோ? அப்படி கிடையாது. அப்ப அடிச்சூட்டுல விட்டுருக்கணுமா உங்களை? வேத பாடசாலையில் படித்ததால் அது நடைபெற மாட்டாது. சரி, வேற எங்கேயும் பாடசாலையில நடந்து அது அப்படியான தண்டனைகள் பெற்றவர்களை தெரியுமோ? நிறைய தெரியும். பாவங்களே நன்றி. என்ன செய்யறது, வேணும். நீங்க கவலைப்பட்டிருக்கிறீங்களா அவர்களை நினைத்து? பல விடயங்களில் கவலைப்பட்டிருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா அடிச்சாதான் படிப்பினவன்றதான் அடிக்கிறவங்க? அப்படி சொல்லுகிறார்கள். உங்களோட வீட்டு அம்மா அடிச்சிருக்காவா? ஒரு நாளும் கிடையாது. சிறப்பு வாழ்த்துக்கள். மிக்க மிக்க நன்றி இணைவிற்கு. நந்தினி, அழகாக கேட்கிறேன். இன்று நகுல் சேவல் இல்லை, சாந்தினி அவர்களுடைய சேவல். பக்கத்துல இருக்கிறாரு அவர் நகுல் செய்வார். சரி, நன்றி நன்றி. மிக்க நன்றி தாமரணி. உங்களுக்கு உற்சாகமான வணக்கம் நகுல். வணக்கம் தஜினி மாமி. இன்று வேகம் விவேகம் நிகழ்ச்சியில ஆரம்பம் ஆயுத்த ஓட்டம் சொல்லியாச்சு. நகுல் என்ன யோசனையில் இருந்தீங்கள்? நீதினியக்கா நகுல் என்னொன்னான் வந்த நீங்கள் எங்க போயிருந்த நீங்க நகுல்? ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருந்தேன். ஏதோ வரைபடம் கேறுனீங்கன்னா அது சரியாகாது. எத்தனை வரைபடங்கள் வீட்டுல வச்சிருக்கிறீங்க? வரைந்த படங்களா? பல வைத்துள்ளேன். உங்கள்ட்ட விட்ட ஃபைல் எல்லாம் போடுவீங்களா? அந்த வரைந்த படங்களை ஃபைலுக்குள்ள போட்டு அடுக்கி வச்சிருக்கிறீங்களா? அம்மாவை கேட்டா விடை தருப்பா. சரி, உங்களோட தொலைபேசியில எடுக்கிற படங்கள் எல்லாம் வரைபடங்களை பதிவு செய்திருக்கிறீங்களா? அது நடைபெறாதான். ஏதாவது அப்படி தொலைகிற பொருளை தொலைஞ்சிடும்னு சொல்லிட்டு பதிவெடுப்போம் தானே நாங்க போட்டோக்களை எடுத்து வைக்கிறது கூடி நடவா இருக்கும். அப்படி என்ன விஷயத்த நீங்க தொலைபேசியில பதிவெடுக்கிறீங்க, பதிவாக்குறீங்க? ஒரு உள் போவதற்கான எண்களை தேவை என்றால் அப்ப அதனை படம் எடுப்பேன். அழகாக அந்த நம்பர்களை எல்லாம் சேவ் செய்யற பழக்கம் இருக்கிறதா? புது நம்பர் ஒன்று கிடைச்சா, ரஜினி மாமியின் நம்பர் கிடைச்சா ரஜினி மாமி and அப்படி உடனே சேவ் பண்ணிடுவீங்களா உங்களோட போன்ல? வாய்ப்பு பொறுத்து செய்வது. சரி, எந்த தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு பாடம்? அம்மாவின் அரைவாசி என்றையும் அரைவாசி. அரைவாசியா? நான் எப்படி அரைவாசி பாடம் வாங்கி எப்படி அது கொண்டு வரது? நாளைக்கு ஒரு போன் தொலைஞ்சா எப்படி அது எடுப்பீங்க? கடைசி 4 இலக்கங்கள் கொடுத்தாலே போதும். போதும். அம்மாக்கு உடனே அடிக்கணுமெண்டா. அப்ப ஜெசிஎன்டி பக்கத்துல நிக்கிறான்னா அவன் போனை வேண்டி அடிக்கிறதுக்கு அம்மா அரைவாசி நம்பரை வச்சு ஜெசிஎன்டிக்கு தெரியாதே. அம்மா எஸ்சிடி குழுவில் இருக்கும் நாள் ஜெசிஎன்டி அதன் மூலமாக சிறப்பு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நகுல் என்னண்டு அது அரைவாசி நம்பர் பாடம்னா எப்படி எனக்கு விளங்கையில? அது எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியும், கொஞ்சம் சொல்ல தெரியாது. ஆனா நகுல் அது நீங்க போலீஸ் அப்படியா கிட்ட குடுக்குற என்ன போட ரஜினி மாமி ஒரு போன் தாங்க ஒரு அம்மா கடிக்கணும்னா உங்களுக்கு முழு நம்பர் தெரிஞ்சது அம்மா கடிக்கலாம். ரஜினி மாமி எஸ்டிடி குரூப்ல இருக்கிற அப்படியெல்லாம் உங்களோட நம்பர் எடுக்கலாம். ஆனா நான் அந்த குரூப்ல இல்லாத ஒருவர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறார், ஆனா அடிக்கோடும் அம்மாங்கன்னா இப்படி அடிப்பீங்க? நான் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க போய் இவ்வளவு வேலைப்பாடு. நகுல் முதல்ல நம்பரை பாடமாக்கவும். நன்றி நன்றி நகுல். வாழ்த்துக்கள் நகுலுக்கு. வணக்கம். நான் படுக்க போறேன். ஓகே, இப்ப நாங்க ராஜினி ஆண்டி அனுப்பி உற்சாகமான வணக்கம். ராஜினி ஆண்டி எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமான வணக்கம். என்ன நடந்த உங்களோட குரலுக்கு? எனக்கு தெரியாது. தேன் எதுவும் குடிச்சீங்கன்னா சரியோ? அப்படியாக தேன் கூட குடிச்சிட்டீங்களோ?
நேற்று ஒரு முறை பிடித்தேன். சரி, மஞ்சளும் கொஞ்சம் போட்டுனீங்களா அதுக்குள்ள? அது கிடையாது. சரி, உங்களுக்கு யாருடைய தொலைபேசி இலக்கம் பாடம்? சிலருடைய எண்கள். அது வீட்டு இலக்கமா கை தொலைபேசி இலக்கமா? வீட்டு இலக்கம். வீட்டு இலக்கம். அது இப்போ வேலை செய்தா? அதிகமானவர்கிட்ட வீட்டு போன குறைவெல்லோ நீ வச்சிருக்கிறது இல்ல? ஒரு சிலர் தான் குறைவு. சரி, உங்களோட நம்பர் உங்களுக்கு பாடமா? சொல்வது சரி. ஓ, அப்போ உங்கள் கணவருடைய நம்பர்? அது பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். நீங்களும் அப்ப பாடமாக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றீர்கள். மனப்பாடம் செய்வதில் இவ்வளவு கெட்டிக்காரீங்க. முக்காவாசி என்பது. சின்ன வயசுல மனப்பாடம் செய்யாம போய் அடிமைனதுண்டா? கணக்கு பாடத்துக்கு அடி வேண்டினோம். அந்த வாய்ப்பாடுன்னு சொல்லுவீனமല്ലോ, 12ஆம் வாய்ப்பாடு மட்டும் பாடமாக்க வேண்டும் என்று சொல்லி அது அந்த பழக்கம் இருந்ததா அது உங்களுக்கு? நன்றாக சொல்வேன். எப்படி எழுதியா அல்லது பார்த்தா இல்ல பார்க்காமலா? 2 2 ஐயோ காலம். அது ஒரு காலம் என்ன ராஜினி? அதுதான் உங்களுக்கு பிடிக்காத வாய்ப்பாடு எது? எந்த நம்பர் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? கொஞ்சம் கஷ்டமா இருந்தது? வளர்ந்த போது அந்த மடக்கை வாய்ப்பாடுகள் கஷ்டம்தான். கஷ்டமா இருந்தது. அந்த அழகா எழுதுவீனம், அந்த வாய்ப்பாட்டை எழுத சொல்லி கொடுத்தா எழுதுறது பழக்கம் எல்லாரோடையும் இருந்தது. அழகா எழுதுறது அது இருக்கும் அப்படி. சரி, அந்த நீங்க வச்சிருக்கிற அந்த கொப்பிகள்ல எல்லாம் யாருக்காவது கொடுப்பீங்களா? மாறி படிக்க அல்லது நின்று நான் படிவா எழுதி வச்சுக்கன்னு தர மாட்டேன்னு சொல்லுவீங்களோ? நான் பொருட்களில் கவனம் என்பதால் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு கண்ணாடி இருக்கும். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். ஐயோ, உலகம் முழுக்க உடம்பா போயினா. நன்றி நன்றி ராஜினி. இப்ப செல்வி நித்யானந்தன் அவர்களை உற்சாகமான வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு வணக்கம் தர்ஜினி மாமி. உற்சாகமா இருக்கிறீங்களா? சற்று உடல்நிலை சோர்வாக உள்ளது. அழகான பூக்கள் எங்க எடுத்தீங்க? எனது வீட்டில் பின்புறம் இருக்கிறது. உண்மையாவா? அதைத்தான் குறிப்பிட்டேன். உங்க வீட்டுக்கு பின்னுக்கு இப்படி ஒரு வடிவான இடம் இருக்கா? வடிவான இடத்தில் இருப்பதால் அப்படியே சொன்னேன். ஓ, இவ்வளவு வடிவன நீங்க இதெல்லாம் உங்களோட கண்கள் எவ்வளவு கொடுத்து வச்சதுன்னு சொல்லியாச்சு. எப்பொழுதும் அப்படித்தான். சரி, எத்தனை பூக்கள் ஒரு வாரத்துக்கு வேண்டுவீங்க வீட்டுல அழகுபடுத்த? வீட்டுல வந்து இதுல வைக்கிறதுக்கு வாசல இலவசமாக யாரும் தந்தால் அதை வைத்து பார்ப்பேன். விலைக்கு வேண்டது இல்லையா ஒரு முறையும்? நான் ஏன் வாங்க வேண்டும்? போகும் வழியெல்லாம் பூக்கள் தானே அப்படின்றீங்களா? அடிக்கடி அதை செய்து கொள்வேன். சரி, ஆனா பூக்களால் அலங்காரம் செய்யறதுல அலாதி பிரியன் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லோ? நீங்கள் சொல்வது மிக சரியானது. சரி, உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுக்கு என்னதில்ல உங்களுக்கு அலாதி பிரியம்? நான் துணிகள் அழகுபடுத்துவேன். நீங்கள் அதாவது கேட்டின சொல்றீங்களா? நீங்கள் சொல்வது தவறு. தவறு. அப்ப எப்படியான துணிகளை சொல்றீங்க? கதிரைக்கு போடுறது அப்படி சொல்றீங்களா? சோஃபாக்கு போடுற துணிகளா? கதிரை மேசை சீலைகள். சீலைகள். சரி, உங்களோட வீட்டுல உடுப்பு துவைக்கிறது எத்தனை நாளைக்கு ஒரு முறை துவைப்பீங்க? 2 தடவை துவைப்போம். அது கீழே போய் துவைக்கணுமா இல்ல வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு மிஷின் இருக்கா? வீட்டுக்குள்ளேயே துவைக்கும் இயந்திரம் உள்ளது. சரி, அது உங்களுக்கு நீங்கள்லாம் அந்த மின்சார கட்டணமும் கட்டணுமா? பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கட்டி விடுவார்கள். எப்படி கட்டுவீங்க சொல்லி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கட்டுவீங்க மின்சார கட்டணம்? அப்படி உடுப்பு துவைக்கலாம். தொலைபேசி எடுத்து கேளுங்க. அதே எடுத்து கேட்டால்தான் தெரிய முடியும். தொலைபேசின்னு சொன்னால் எத்தனை இணைப்புகள் வச்சிருக்கிறீங்க? வீட்டு நம்பர் இன்னும் வச்சிருக்கீங்களா? எப்பொழுதும் உண்டு. இப்ப எல்லாம் குறைவு இல்லை. வீட்டு இலக்கம் வச்சு ஹேண்ட்போன் இருக்கிறபடியால குறைவு அதிகமா. நன்றி நன்றி. நல்லா இருக்கு சொல்லியாச்சு. அந்த பின்பு நல்ல வடிவா இருக்கு. சோனமுள்ளு அது இந்த சூர்யாந்தி நல்ல அழகா இருக்கு. பேக்ரவுண்டில் இவர் எடுத்து வச்சு போட்டு இருந்தவர் இதுல அதை எடுத்து போட்டேன். நன்றி நன்றி. இப்போ எங்களுடைய நேவிசண்டி நினைச்சு கொள்ள போறோம். இனிய உற்சாகமான வணக்கம் நேவிஸ் அவர்களுக்கு. வணக்கம் தர்ஷினி அவர்களே. சாப்பிட்டீங்களோ நேவிசண்டி? எல்லாம் முடிந்து விட்டது. கவிதை எல்லாம் எழுதிட்டீங்களோ? இன்று நாளையெல்லாம் கவிதை எழுதுவதில்லை.
எழுதுறது இல்லையா? கவிதை எழுதவில்லை. ஐயோ, என்ன நன்றி தட்டி நன்றி, விட்டீங்களே. மிக இன்னொரு சிறப்பு, கையில. வாழ்த்துக்கள். இணைஞ்சிருங்க. நன்றி. இப்ப சாதனை இறங்கினவர்கள் உற்சாகமான வணக்கம். சாதனை இறங்கினவர்களுக்கு இனிய உற்சாக வணக்கம் தர்ஷினி. உற்சாகமான வணக்கம். சமையல் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதோ? நிறைவு பெற்று விட்டது. விட்டது. வாய்ப்பாட்டில் எவ்வளவு கட்டிக்காரி நீங்கள்? புலி கட்டி புலி எழுதி எல்லாம் யார் உங்களுக்கு காரணம்? வாய்ப்பாடு எல்லாம் பாடமாக்கு பாடமாக்கு அந்த நேரம் சொன்னது அம்மாவின் துணையுடன். அம்மாவின் துணையுடன். சரி, அது அந்த ராகமா எல்லாம் பாடுவீங்க, நினைவு இருக்குதா? இரண்டு ரெண்டு இரண்டு நாலு. சரி, அப்ப என்ன பாடம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது சின்ன வயசுல படிக்கும் போது? இப்ப வாய்ப்பாடு ஒரு பக்கம் இருக்கும், எழுத்துக்களை நாங்க பிடிக்க வேண்டும், சொற்கள் எழுத வேண்டும், கட்டுரை. அப்ப எந்த செக்ஷன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கின்றது சின்ன வயசுல? விஞ்ஞான பாடம் கொஞ்சம் கஷ்டம். சரி, எந்த டீச்சரை கண்ட பயம் உங்களுக்கு? வகுப்புல வாரா டீச்சர்னா எந்த டீச்சர் உங்களுக்கு பயம்? கணித ஆசிரியை கண்ட பயம். அவர் தான் அடிப்பாரா உங்களுக்கு? தண்டனைகள் அதிகம். அந்த வெயில் எல்லாம் நிக்க வைக்கிற பழக்கம் இருக்கா டீச்சருக்கு? பிரம்பு சொல்லும் பாடம். ஐயோ, அந்த உங்களோட வகுப்புல நீங்க மானிட்டரா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இருந்தீங்களா முதல் மாணவனா மாணவியா? நிறைய தரங்கள். நிறைய. அப்ப என்ன எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க? சத்தம் போட வேண்டாம் ஒரு சொல்லல கேட்பினமா மற்றவர்கள், அல்லது கண்ணதரம் சொல்ல வேணுமா? கண்டிப்பு அதிகம். எத்தனை பிள்ளைகள் உங்களோட வகுப்புல இருந்து அந்த நேரம்? 25 பிள்ளைகள் இருப்பார்கள். அப்ப உங்களுக்கு இலகுவா இருந்தது வாய்ப்பாடு, சில பேருக்கு கஷ்டமா இருக்குன்னு தானே சாதனைங்க. அப்ப அவைகளுக்கு நீங்க உதவி செய்வீங்களா? 6ஆம் ஆண்டிலிருந்து படிப்பித்திருக்கிறோம் எங்கள் வகுப்பு பிள்ளைகளுக்கு. வாய்ப்பாடு பொதுவாகவா அல்லது வேற பாடங்கள்? எழுத்துக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம். எழுத்துக்கள். அந்த வாய்ப்பாட்டு மட்டை என்றது ஒன்று இருக்குமல்ல, அது காசு கொடுத்து வந்தீங்களா அல்லது உங்களோட அக்கா தம்பி தங்கச்சி படிச்சு வச்சு அந்த மட்டை வச்சிருந்தீங்களா? இலவசமாக கடைகளில் கிடைக்கும். சங்க கடையில கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படியோ? புத்தக கடைகளில் தருவார்கள். எனக்கு ஏதோ சங்க கடையில கிடைச்ச மாதிரி ஒரு முறை ஞாபகம். கொக்கரக்கோ, கொக்கரக்கோ. ஏய், போடுற. சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சங்க கடையிலே அரிசி வாங்குற மட்டும் தான் கிடைக்கும். இல்ல, அங்கேதான் கொடுத்து விட்ட மாதிரி எனக்கு ஏதோ ஞாபகம் இல்ல. புத்தக கடையில தருவார்கள். இலவசமா தான் அது கிடைக்கும். நன்றி நன்றி. நினைக்கிறேன் எல்லோரையும் எடுத்துவிட ஜெசி மணிவண்ணன் அவர்களை இணைத்தபடி. ஜெசி மணிவண்ணன் அவர்களே வாருங்கள். எங்க அவரை காணவில்லை தர்ஜினி? அவரை காணவில்லை, அதான் என்று காணவில்லை. சரி, அப்ப நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று தான் நினைக்கிறேன். ஜெசி அவர்களே வருமா வருமா பார்த்து கொண்டிருந்தவ காணையில. அதுக்கிடையில என்ன யாராவது ஒருவர் நினைச்சு கொள்ளலாம். அவர் வெறும் வர்றதுக்கு முன்னாடி செல்வி வடிவாக்க செல்வி கேளுங்கோ. 22. ஓகே, சாந்தினி டைம் பாரு. வணக்கம் தர்ஜினி. இனி உற்சாகமான வணக்கம். வெயிலே போயில்லையா? என்று வீட்டில் தான் நின்றேன். நீங்கள் இன்றைக்கு இந்த பழமொழி சொன்னீங்க தானே? நினைவிருக்கிறது எனக்கு அந்த பழமொழி. அதுன்ற அர்த்தம் தவறுன்னு நான் நினைக்கிறேன். தேடி கண்டுபிடிப்போம். தேடி நீங்கள் மாட்டை பிடிக்க முதல் கண்டுபிடிச்சிட்டு தானே வந்திருப்பீங்க. நான் அர்த்தத்தை கண்டுபிடிக்காமல் வந்து சொன்னேன். ஏன் கண்டுபிடிக்காம வந்த நீங்க? அழகா பெரிய பழமொழியா இருந்தது, பெருசா எது சொல்லுவோம்னுட்டு சொல்லி இருந்தேன். பெருசா விழாவிலையா சொன்னால் அது உங்களுக்கு புரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் நீங்க எல்லாம் தேடி கண்டுபிடிப்பீர்கள் என நினைத்து கொண்டேன். பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்ல, மெய் சொல்லி கெட்டவனும் இல்லையென்று சொல்றீங்க. சரியாக இருக்காதா? பின்ன பொய் சொல்லி போட்டு இங்க வாழ்ற உலகத்துல இருக்கிறதுல முக்காவாசி ஜனமும் இது திறந்தாலே பொய் தானே. கூடிப்போய் உள்ளது என்று கண்டுகொண்டேன். என்னண்டு? கூடிப்போய் உள்ளது என்று தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு அப்ப இது வரைக்கும் தெரியாது. ஒரு போக்கில் சொல்லிவிட்டேன், வாய் வழியாக வந்து விட்டது. நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் ஹரிச்சந்திரன் வீடு பக்கத்துல இருந்து கதை சொல்றீங்களோ? அவருடைய கதைகள் நிறைய கேட்டிருக்கின்றேன், ஆனால் அவர் வீடு பக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது. இல்லாமல் போய்விட்டது. இல்லாமல் போய்விட்டது. 30 செகண்ட் இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கடைசி நேரத்துல வந்து புரிஞ்சு போனீங்களே. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். உற்சாகமான வணக்கம் ஜெசி மணிவண்ணன் அவர்களுக்கு. வணக்கம் ரஜினி. சாப்பிட்டு ஓடி வந்துட்டீங்களோ? அப்படியேதான் வந்தேன்.
நகங்களுக்கு எல்லாம் கலர்கள் பூசி யார் அந்த கியூடெக்ஸ் எல்லாம் பண்றது? அபிராமி வாங்கி அடுக்குவேன். எத்தனை போத்தல்கள் வச்சிருக்கிறீங்க? அது நிறையவே இருக்கு. யாருடைய விருப்பம் இந்த நகங்களுக்கு அலங்காரம் செய்யணும்? உங்களோட விருப்பமா அபிராமியோட விருப்பமா? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓ, அப்ப உங்க வேலை செய்யறதுக்கு அடிக்கலாமா? மறுபடியும் கூறுங்கள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அனுமதியா அப்படி அடிக்கிறதுக்கு கலர்? அதற்காகவே மினக்கட்டு செய்வேன். சரி சரி. அப்ப எத்தனை நாளைக்கு ஒரு முறை அதை அடிப்பீங்க? அப்படி எடுப்பது குறைவு, அப்பப்போ எடுத்து அடித்துக் கொள்வேன். என்னென்ன நிறம் பிடிக்கும் உங்களுக்கு அதிகமா? சிவப்பு, பச்சை, நீலம், எல்லா கலரும் மாறி மாறி. இப்ப 5 விரல்ல அடிச்சு போட்டு ஜெசியக்கா ஒரு நிறத்தை வந்து வேற நிறமா அடிக்கிறோம். அது என்ன ஸ்டைல்? அது எனக்கு விளங்குறது இல்ல. அதில் எனக்கு ஆர்வம் குறை. நான் அப்படி பாத்துருக்கிறீங்களா? இப்ப அப்படி ஒரு இதா வந்திருக்குது. கண்டிருக்கிறேன். கண்டிருக்கிறீங்க. அபிராமி எப்படி? அவருக்கு அப்படி அவர் மடிச்சது இல்லையா? அப்படி அவருக்கு நாட்டம் குறைவாக இருக்கு. சரி, நாங்க வாய்ப்பாட்டுக்கு வருவோம். உங்களுக்கு வாய்ப்பாடு எப்படி? எத்தனை வரையும் பாடம் சின்ன வயசுல? எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக உள்ளது. அடிவன் நீங்க அதை படிக்காம போயிட்டு மொழியில் வாங்கிய ஞாபகம். அம்மா சொல்லி தர மாட்டாவா உங்களுக்கு? அப்பா கூடுதலாக அந்த மட்டையை பார்த்து கொள்வார். எழுதி எழுதி படிச்சிருந்தா பாடம் வந்திருக்குமென்னு சொல்லிவிடமல்லோ. அப்படியும் செய்யலையோ? நிறையவே பாடமாக்குறது என்ன இருந்தது. என்ன பாடம் அப்ப சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்கும் படிக்க? தமிழ், சமயம், நடனம் சொல்லலாம். எந்த டீச்சரை கண்டா பயம்? அடிக்கிறதுலயே நீங்கள் அதே சேவல் தூங்கிட்டு சேவல் தூங்கிட்டு நான் நீங்க அந்த சேவல் சரியான சத்தமா இருக்கேன் மாறி அமர்த்தி விட்டுட்டேன். 2 தரம் ஜெசி சொல்லி இருந்தார். அதே இதுலயே நீங்கள் மட்டைய கேட்காம கேட்டுக்கொண்டு இருந்தா அப்படியும் விழுந்திருப்பேன். அழிச்சிரு சிறப்பு சிறப்பு. ஒடி வந்து இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் பாமுகளையவர்களுக்கும் மீண்டும் அடுத்த வாரம் தொடரும் மாமியின் நாங்களும் என்ற நிகழ்ச்சியில் நிச்சயம் மணிமோகன் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். எல்லோருமாக இணைந்து சிறப்பிப்போம் என்று கூறி நல்ல பொழுதுகளாக அமைய எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தர்ஜினி ஜெசியா கேட்டீங்கள் தானே, பாதி பாதி அடிக்கிறண்டு ஆண் பாதி ஆடபாதி மாதிரி இப்ப அப்படி வந்துடுதுன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி 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 வணக்கம் எல்லாருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இதுல கொள்ள மாட்டா தோத்து போனாண்டு போட்டு நிகழ்ச்சி முடிஞ்சிட்டா? ஐயோ பாத்தீங்களே சொன்னா கேள்வி விட உடனே இருக்கிறா அவரோட வாணி எங்க? வாணி வர மாட்டா. வாணியிலே வர இல்லையே. சரி 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 சரி. நான் எங்கேயோ கடவுள இருக்கிறேன். நீங்கள் வாணி அந்த சொல்லி தருவாண்டு போட்டு ஓடி வந்தாது இணைஞ்ச. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி.